வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. எதுக்காங்க நின்றுக்கிட்டு என்ன பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வர வர மோசம் பண்றீங்க தெரியுமா? காலையில தானே வந்து பேசிட்டு போனீங்க. வைஷுமா பெட் மேலே ஏறி நிற்கிறேன். ஆமா, பெட் மேலே தான் ஏறி நிற்கிறேன். நீங்க மட்டும் எட்டி பாருங்கிறீங்க. என் ஹைட்டுக்கு எட்டி பார்த்தா எங்க தெரியுது? அதான் பெட் மேலே ஏறி நின்று பார்க்குறேன். அதுவும் காம்பவுண்டுக்கு அந்தாண்ட வேற நிற்கிறீங்க. வைஷுமா அதுக்கு தான் கரெக்டாக வளரணுங்கிறதுன்னு குட்டியாக இருந்தால் இப்படி தான் பெட் மேலே ஏறி நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கும். இங்க பாருங்களா, அப்புறம் அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். ஏமா வைஷு, வெளியில இங்க ஒரு அக்கப்போரே நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கலையா? இல்ல சவுண்ட் தான் உள்ள கேட்கலையா? வெளியில அக்கப்போர் நடக்குதா? எது சவுண்ட் கேட்கலையே. ஏய், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு இந்த பில்டிங் முடிக்கிற விஷயமா. சரி ஓகே, போகும்போது அப்படியே இப்படியே போகலாம். நம்மளால ஏதாவது வெளியில நின்னா மாடியில் நின்னா அப்படியே சைட் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு இந்த சைடு வந்தேன். திமிருதான் அண்ணா உங்களுக்கு. உங்க வீட்டுக்கு இந்த தெரு வழியாட்டியா போவீங்க? வேற தெரு வழியாட்டி தானே போவீங்க. ஏய், நம்ம ஊர்ல இருக்கிறதே மொத்தம் 10 தெரு தான். அதுல எந்த தெரு வழியாட்டி போனாலும் எங்க வீட்டுக்கு போலாம்னா. வெளியில என்ன நடக்குது? ஏய், உங்க அண்ணனுங்க அருள் அண்ணனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அருள் மாம்சியா? அருள் மாம்சி இந்த டைம்ல என் வீட்டுக்கு வருது? வராதே. காதல் வந்துட்டா நேரம் என்ன காலம் என்ன யாரா இருந்தா என்ன வந்துதான் தீரணும்னு இருந்தா வந்துதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா மாடியில் நிற்கிறாங்க, அதையும் பார்த்துட்டேன். அதுவும் பரபரப்பா வேற நிற்கிறாங்க. அருள் அண்ணன் கீழே நிற்கிறாரு, உங்க அண்ணனுங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் சொல்றீங்க. எங்க அருள் மாம் சொன்னா அப்படிலாம் வராது. எங்க அக்கா ஒன்றும் மாடியெல்லாம் நிற்க மாட்டா. நீங்க போய் சொல்றீங்க. அதுவும் டைம் என்ன 12 o'clock போல ஆக போகுது. நானே இன்னைக்கு நந்து குட்டி கூட விளையாடினதுனால தூங்காம இருக்கேன். எங்க அண்ணனுங்களாம் தூங்கியிருப்பாங்க. நீங்க போய் சொல்றீங்க. ஆமா, எனக்கு வேண்டுதல் பாரு. நான் போய் சொல்றதுக்கு உண்மையாதாம்மா சொல்றேன். நீ வேணா வெளியில வந்து செக் பண்ணி பாரு, வச்சு செய்யறாங்க. அதுவும் காஸ்டியூம் வேற லெவலு. அப்போ உண்மையா எங்க அருள் மாம்சி எங்க அக்காவை பார்க்கவா வந்திருக்கோம்? ஆமா, அவரும் மனுஷன் தானே. அவர் எவ்வளவு நாள் தான் அவர் ஃபீலிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி வைப்பாரு. அவருக்கும் லவ் தாறுமாறா வந்திருக்கும். அதான் நேரங்காலம் தெரியாம மனுஷன் கிளம்பி வந்திருக்காரு. அதுவும் தெருவாசல் வழியா வந்தாருப்பாரு. அங்க நிக்கிறாரு மனுஷன் நேர்மையில. அப்ப மாம்ஸ் மாட்டிக்கிச்சா? மாட்டிக்கிட்டாரு, நல்லா மாட்டிக்கிட்டாரு. தலைவர் முடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. நீங்க ஏன் அதை நின்று வேடிக்கை பார்க்குறீங்க? நல்லா இருக்கே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே சம்பவம். ஃபியூச்சர்ல நான் மாட்டினா கூட இப்படிதான் மாட்டுவோம் போலயே. அதான் அருள் அண்ணனை வச்சு ட்ரெயின் பண்ணிக்கணும். திருப்பக்கமா வந்தா மாட்டிப்போம் போல. வேற வழியை யோசிக்கணும்னா அனப்புதான் பொழப்ப கெடுக்கும்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா அருள் அண்ணன் முடிக்கிற முடியும். உங்க அண்ணனுங்க காஸ்டியூம் நினைச்சா எட்டால போகவே தோணல தெரியுமா? இன்னும் 1/2 மணி நேரம் சம்பவம் பண்ணாலும் நின்று பார்த்துட்டு போவேன். ஒரு நாள் நீங்க பகல்ல வரும்போது இந்த மாதிரி மாட்ட போறீங்க. அன்னைக்கு எங்க அண்ணனுங்க வச்சு செய்ய போறாங்க. அருள் மாம்சே வச்சு செய்யறாங்க அப்படின்னா நீங்களா எவ்வளவு தரம்? ஏய், அருள் அண்ணன் வாசப்படியே தாண்டல, மாட்டிக்கிட்டாரு. ஆனா நான் தைரியமா பட்ட பகல்ல உங்க கார்டன் வரைக்கும் வந்து வைஷுக்கு வளையல் போட்டுவிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கோ என் திறமையா. ரொம்ப வாய் பேசாதீங்கன்னா யாரும் இல்லாதப்ப வந்துட்டு. ஏன் எல்லாரும் இருக்கும்போது கூட சொல்லு, நான் தைரியமா வருவனே. அதான் பார்த்தனே, காலையில அண்ணன் கூப்பிட்டோன்னே தெரிச்சு ஒன்னத. ஏய் என்ன என்ன நந்துக்குட்டி அப்பதான் சொன்னா வீட்டுல யாருமே இல்ல, நானு அக்கா சித்தக்கா மட்டும்தான் இருக்கோன்னு. அவ்வளோ டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு கடைசியா நான் அண்ணன் கூப்பிட்டதுக்கு ஓடுனீங்க பாத்தீங்களா? அங்க நின்று உங்க தைரியம் என்னன்னு. அட ஆமாம்ல, நந்துக்குட்டி கிட்ட தான் நான் கேட்டேன்ல, யாரும் இல்லைன்னு சொன்னான்ல. வைஷுமா, நீ எனக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம்ல. இவர் லவ் பண்ண வருவாராம். இவர் லவ் கேள் பண்ற விதமா நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் வேற பண்ணணுமா? அதெல்லாம் நீங்க தான் யோசிச்சு பண்ணணும். தெரிச்சு ஒன்னீங்களே. அட கொடுமையே. சரி சரி, நீங்க போன வைங்க. எங்க அருள் மாம்ச வச்சு எங்க அண்ணனுங்க என்ன காமெடி பண்ணுதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் என்கிட்ட பேசி முடியாது, வைங்க, பாய். அடி பாவி, காஸ்டியூம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. அட பாவிங்களா, பாவம் அந்த மனுஷன். சொல்லு மச்சான் சொல்லு, உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்த? டேய், உண்மையாவே சும்மா தாண்டா வந்தேன். அப்புறம் அருள் மச்சான், நான் சமாதானமாக்கிட்டேன். அதனால ஸ்ரீநிதி இதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பலாம், தப்பு இல்லைண்ணா. இவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டிட்டு போனால் கரெக்டு தான். ஆனால் அவள் எப்பவும் இங்கே வந்துட்டு போயிட்டு தானே இருந்தா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ எதுக்கு இங்கே அனுப்பாமல் இருக்கேன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும்? அதுவும் 2 நாளில் பொண்ணு பார்க்குற விசேஷம் வேறு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம்லாம் என் தங்கச்சி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டா. வரமாட்டாளா? யாரை கேட்டியா நீ முடிவு பண்ண? யாரடா கேட்கணும்? கல்யாணம் சீக்கிரமா பண்ணா உனக்கு தானடா நல்லது. கூப்பிட்டு வந்து கூடவே வச்சுக்க போறேன். நான் என்ன தடுக்கவாடா போறேன்? ஏன்டா அதுக்கு முன்னாடி இப்படி பண்ற? அப்போ 2 நாளில் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துருவாளா? மச்சான், அதான் பொண்ணு பார்க்குற விசேஷம் முடிவு பண்ணிட்டாங்கன்றையே. அப்போ என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துருவாளா?
என் பொண்டாட்டி 2 டேஸில் வந்துருவாள்ல குழந்தைக்கு லீவ் முடிஞ்சோன்னே. ஈஸியை வச்சு 2 டேஸில் அனுப்பணும். அப்போ தான் என் வீணும் வருவா. டேய் நீங்கள் எல்லாரும் கேட்குற கொஷினுக்கும் ஆன்சர் ஒன்று தான்டா. என் தங்கச்சிங்க என் தங்கச்சிங்க உன் தங்கச்சிங்க நீ இருக்கிறது ஒன்றும் சரியில்லையே. டேய் என் தங்கச்சிங்க கல்யாணம் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய்க்கிறோன்னு சொல்லிடுச்சுங்கடா. என்ன ஒரே வழியாக வாயை பொழந்துட்டானுங்க. ஐயோ யார் கிட்ட முடிவு பண்ணுறேன்? மச்சான் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். கையில் கத்தி தான் வச்சுருக்கேன். அதானே நான் நேற்று தானே சொல்லிட்டு வந்தேன் என் பொண்டாட்டிக்கு உனக்கு இதுக்கப்புறம் சம்மந்தம் கிடையாதுன்னு. என் ஸ்டீமாவை அனுப்பு. எனக்கு தெரியாது, எனக்கு என் ஸ்டீமா வேணும். நான் இங்கேயே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், அழுவோம் அம்மாவை தேடி. அதனால அவளை அனுப்பு. ஏதாவது ஒரு தங்கச்சியாச்சும் அனுப்பு மச்சான். அப்பதான் என் ஆள் கூட வரும். ஐயோ பாவம். ஆனா ஆன்சர் என்கிட்ட இல்லையா? புரியல, எங்களுக்கு புரியல. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா பாசத்தையும் ஒரே வழியா சீர் சனத்தையோட அமுச்சு வச்சுட்டல. அப்புறம் எதுக்கு தனித்தனியாக கூப்பிட்டு போய் அப்பப்போ பாசத்தை ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிலாம் லிஸ்ட்லேயே இல்லை மச்சான். அவல்லாம கூப்பிட்டு போய் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னா நான் எங்கடா வந்த உங்க குடும்பத்துல? ஏன்டா என்னை இழுத்து சாவடிக்கிறீங்க? நானே என் பொண்டாட்டி கூட இப்பதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள ஒரு பிரிவினையா? அப்ப இதான் உன் முடிவு அப்படித்தானே மச்சான்? சொல்லிடு, நாங்களும் முடிவை இப்பவே எடுத்துடுறோம். டேய் இது என் முடிவு கிடையாது. நான் 10 நாள் எங்கள் தங்கச்சிங்களை கூப்பிட்டு போய் வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி கல்யாணம் வரையும் வச்சுக்கணும்லாம் நான் ஆசைப்படல. ஏன்னா இந்த வீட்டு மருமகளுங்க. இந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது அவங்களாம் இங்கே தான் இருக்கணும். அதனால் நான் அப்படி தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என் தங்கச்சிங்க தான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆமாம், பெருசாக நல்ல மாதிரி பேச வந்துருவேன்னா கூட்டிட்டு போய் மொத்த பாசம் பாயாசத்தையும் ஊற்றி கொடுத்துட வேண்டியது. அது அவளுங்க குடிச்சதுக்கப்புறம் அந்த பாசம் பூரா அவளுங்க மண்டையில் போய் ஏறிடுது. அப்படி இருக்கும்பொழுது அவளுங்க எப்படி வரன்றவாளுங்க சொல்லு பார்க்கும். அப்படியே ஒரு பெருமிதமாக போன்னு சொன்னாராமா. அவளுங்க தான் வரலன்னு சொன்னாலுங்களாமா. இந்த கதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? உன்னை அவன் இவ்வளோ பாசத்தை வைக்க சொன்னது? இப்படிலாம் பாசம் வச்சா அவளுங்க எப்படி வருவாளுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் தங்கச்சிங்களை 10 நாள் தான் வச்சுருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு மேலே முடிவு பண்ணது கடவுளோட விதி. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கடவுளோட விதி அப்படித்தானே நாங்களும் முடிவு பண்ணுறோம். அதுவும் கடவுளோட விதியாகவே இருந்த போது கல்யாணம் வரைக்கும் எங்கள் தங்கச்சியை நீயும் பார்க்க வரக்கூடாது, எங்கள் தங்கச்சியும் ஒன்றை பார்க்க வரமாட்டா. டேய் என் பாசம் மாதிரிலாம் உங்கள் பாசம் வராதுன்னா என் தங்கச்சி 4 பேர் வீட்டில் இருக்காளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காளுங்களா? இல்லை உங்கள் நினப்பு வந்து தான் ஃபோன் பண்ணியிருக்காளுங்களா? நீங்கள் தான் அதிக நேரம் உங்கள் தங்கச்சிங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களே. அதனால உங்கள் தங்கச்சிக்கெலாம் என் ஞாபகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால என்னை பார்க்க அவ வரா தெரியுமா? டேய் மச்சான், இப்போ நீ என்ன சொல்ல வர? எங்கள் தங்கச்சிங்க மேலே நாங்கள் வச்ச பாசம் கம்மி, உன் தங்கச்சி மேலே நீ வச்ச பாசம் அதிகம்னு சொல்ல வரியா? அப்போ எங்களை மீறி எங்கள் தங்கச்சி உன்னை பார்க்க வரான்னு சொல்றியா? வரா இல்லை வந்தா, காலையில் கூட வந்தா தெரியுமா? ஓ மை காட். கூப்பிடுறா, அக்ஷயாவை கூப்பிடுறா. இப்போவே ஒரு முடிவு எடுத்துருவோம். கடைக்குட்டி நீ இன்னும் தூங்கலையா? இல்லைண்ணே, நந்துக்குட்டி இசைய கல்லல்ல, அதனால ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்தா. அதனால அவளை தூங்க வைக்கவே டைம் ஆயிடுச்சு. இப்போதான் அவள் தூங்குனா. சரிடாம்மா. ஐயா மாம்சே, நீ நல்ல பிள்ளையா தானே இருந்த, ஏன் இப்படிலாம் வந்து மாட்டிக்கிட்டேன்? இப்படி வந்து கேள்வி கேட்குறா பாரு. தங்கச்சிங்களெல்லாம் கூட்டு நிப்பாட்டிட்டாங்களே. ஆமா, கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. கையில் என்ன வச்சிருக்காரு? மாமா, கிருஷ்ணாவுக்குலாம் ஃபோன் பண்ணிட்டேன். அவன் வர டைம் ஆகுமா? அவன் சாப்பிட்டு தூங்கிப்பானா? நம்மள தூங்க சொன்னான். நீங்க எவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எங்கேயோ போனேன். கையில் என்ன? இப்போ ஏன் திணற? இல்லை, தைரியமா வந்துட்டோம். டே ஸ்ரீ, எந்த உதிரம் இல்லாமல் கிட்ட போய் பர்ஃபெக்டாக பூ வச்சுட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதிகமாக ஆசைப்படலை, அவ்வளோதான் இன்னைய டாஸ்க்கு. என்ன உண்மையாவே பூலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு? நம்ம ஏதோ சொன்னோம், ஆனால் நம்மளுக்குமே என்ன தைரியம் இல்லையே. மாமா, நீ தானடி கேட்ட. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. இன்னைக்கு தான் தெரியுதா நான் அழகா இருக்கேன்னு? தினம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. மாமா தான் அதை கரெக்டாக புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். பூவு கொடுங்க, வச்சுக்கிறேன். வச்சுக்கிறதுக்கா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தலையில் வச்சுக்கிறதுக்கு தானே, அதான் கேட்குறேன், கொடுங்க.
இவ்வளோ நாள் என்ன டியூப் லைட்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ டியூப் லைட் மாதிரி பேசுறியா இல்லை அடிக்க ட்ரை பண்ணுறியா? எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா மாமா, நீங்களே பூ வாங்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் நானே வச்சு விடுறேன்னு சொல்லணுன்றதெல்லாம். இதுக்கப்புறம் நான் தான் வாங்கிட்டு வருவேன், நான் தான் வைப்பேன். நோ எமோஷன்ஸ். வச்சு விடவா? ம். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன் அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன் கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் ஏன்டி ஃபீலிங்ஸ் வரலன்னா ஃபீலிங்ஸ் வரும்போது என்னடி அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கிஸ் மட்டும்தான் நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். ஆனால் கிஸ் பண்ணதுக்கப்புறம் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. மாமா, கிஸ் கூட வேணாம். உங்களை நான் வெறுப்பத்தி பார்த்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி தைரியம் இல்லாத மாதிரி தான் மாமா இருக்கு. அப்போ கிஸ் வேணாமா? வேணாம். உண்மையா வேணாமா? வேணாம் மாமா. எனக்கு கிஸ் வேணும். எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. அறியாத உன் தேகம் பார்க்க பார்க்க போதல் நேரும் கிஸ் பண்ண மாட்டேன்டி, பயப்படாத. உண்மையாகவே பண்ண வேணாம் மாமா. நான் ஏதோ அன்றைக்கி சும்மா பேசிட்டேன். ஆனால் எனக்குமே தைரியம் இல்லை தெரியுமா கிஸ் வாங்குறதுக்கு கூட. சரிடி ரோஷினிமா, நான் கிஸ் பண்ணல, நீ ரிலாக்ஸ் ஆக பார்க்கலாம். உண்மையாக பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். என் செல்ல பொண்டாட்டியில் ரிலாக்ஸ் ஆக பார்க்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். குட் மாமா. பொண்டாட்டி சொன்னானே புரிஞ்சுக்கிட்டாரே. ஆமாம்ல, புரிஞ்சுக்கிட்டல. பொண்டாட்டி ரிலாக்ஸ் ஆகிட்டியா? ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன கன்னத்தில் கை வச்சிட்ருக்கீங்க? கையிடுங்களேன். ஒருத்தவங்க பயத்தில் இருந்தால் பயத்தை தெளிய வச்சிடணும் தெரியுமா? அப்படி பயத்தோட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது நல்லா இருக்காதுல்ல. கடைசி வரைக்கும் அந்த விஷயம் பயமாக தானே இருக்கும், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. ஆமாம் மாமா, பயம் இருந்தால் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அதைத்தான் நானும் சொல்கிறேன். என் ரோஷினி பயந்துட்டு இருந்தா இப்போ பயம் போயிடுச்சுல. போயிடுச்சு மாமா. அப்போ ஓகே. மாமா மாமா வாய மூட்ரி. எந்த பெண்ணோடும் எழுவது காமமே அடி உன்னோடு தோணலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோணலையே சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த உசு பறி போச்சு. ஏய், நானும் பயத்தில் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் பயம் தெளிஞ்சிச்சுன்னு சொன்னல, அதனால தான் பண்ணேன். மாமா கையெடுங்க. முடியாதுங்க, பயம் தான் தெளிஞ்சிச்சுல. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. என்ன ஃபஸ்ட்டு கிஸ்ஸே சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணி இதோ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, இப்போ தான் பண்ணியிருக்கீங்க. உடனேலாம் என் மனசை ஏற்றுக்க மாட்டுது. என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வரட்டுமா? பாவி, எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கே தைரியம் இல்லை போலையே. அதெல்லாம் நிறையா இருக்குன்னு நான் வெளியில் போயிட்டு வரமாம்மா. சரி, போயிட்டு வா. ஆனால் இது ஒரு செம்ம போதையாக தான் இருக்குன்னு இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே. இனிமேல் மிஸ் பண்ணவே மாட்டேன். அக்ஷயம்மா, மாப்பிள்ளை வர்றது தெரியுமா? தெரியாதுண்ணே, நானே தூங்கிட்டு இருந்தேன். என்னடா சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தேண்ணே. மாம்சு என்ன இந்த டைமில் வந்திருக்கேன்? ஏய், இப்ப நீ சத்தம் கேக்குதுன்னு வெளியில வந்து பார்த்த, அப்படிதானே? ஏன் மாம்சு இங்க நிக்கிறேன்னு கேக்குற, அப்படிதானே? ஆமாம் மாமா, என்ன இந்த டைமில் வீட்டுக்கு வந்திருக்கேன்? ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள. நானே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த புள்ள யாருக்கிட்டையும் சரியாக கூட பேசாது. அந்த புள்ள மேலே பழி போட பார்க்குறேன்னா நீ பாரு. நாங்களாம் எங்கள் பொண்டாட்டியை தேடுறதுல கூட லாஜிக் இருக்கு. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஓவராக பில்டப் பண்ணுற, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் கல்யாணமே ஆகலை உனக்கு. இன்னும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் கூட வைக்கல. அப்படி இருக்கும்போது எங்கள் தங்கச்சி மனசை கலைக்க பார்க்குறியா? சொல்லு, என் தங்கச்சி மனசை கலைக்க பார்க்குறியா மச்சான்?
ஆமா உங்க தங்கச்சிங்க அப்படியே பப்பா பாரு, நான் தான் மனசை கலைக்க பாக்குறேன்னா. மச்சான் எங்க தங்கச்சிங்க மூச்செல்லாம் பார்த்துக்கிடுமா அப்படி சொல்ற? எங்க தங்கச்சிங்களே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு மன குமரலையும் வேதனையிலையும் இருக்குங்க தெரியுமா? ஆமா அஜயண்ணா, நானும் எங்கள் அண்ணனுங்களை விட்டு கல்யாணம் பண்ணி வர போகிறேன்னு மனசு கஷ்டத்தில் இருக்கேன். மாமா இந்த டைமில் வந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன அக்ஷயா மாப்பிள்ளைய பார்க்க போறியா அப்படியா? ஏய் சும்மா இருடா. மச்சான் தான் வேணும்னு நம்ம தங்கச்சி மேல பழி போடுறாருன்னா நம்ம கூட அப்படி நம்பாம இருக்க முடியும்? நம்ம தங்கச்சிலாம் அப்படி பண்ண மாட்டா. ஏய் என்ன பார்க்க வயலுக்கு வந்தியா வரலையா சொல்லு ஒழுங்கா. வயலா? வயல் உங்கள் வயலா மாமா? எந்த பக்கம் இருக்கு? யாக்ஷியா உண்மையாவே எங்க வயல் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே மாமா, எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஆஃபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா ஆஃபீஸ்ன்னு இருக்கனே. இவ்வளோ நாள் கூட உனக்கு எனக்கும் கல்யாணம் பேச்சு எடுத்திருக்காங்க. நானா வாலண்டரா வந்து என்னைக்காவது பேசியிருக்கனா இல்லை பார்த்துருக்கனா? அப்படி இருக்கும்போது இதோ இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க. இப்போ கூட பாரு, நான் ஒழுக்கமாக தானே இருக்கேன். உன்னை என்னைக்காவது பார்த்துருக்கேனா மாமா? அடி பாவி. இங்க பாரு அருள மச்சான், சும்மா இருக்கிற பொண்ணு மனசை கலக்க பார்க்காதன்னா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணாட்டி தேடுறது வேற டிபார்ட்மெண்ட். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை தேடுறது வேற டிபார்ட்மெண்ட். அதனால தேவையில்லாம என் தங்கச்சி மனசை கலக்க பார்க்காத. அப்படி சொல்லுண்ணா மாம்சே, நீ ஒழுங்கா தானே இருந்த, ஏன் அப்படி ஆயிட்டேன்? கடைக்குட்டி என்னடா நீயும் இப்படி பேசுற? மாமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? உங்க அக்கா தாண்டா. ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? அஸ்வின் அண்ணா, இனிமேல் நைட் டியூட்டிக்கும் பகல் டியூட்டிக்கும் நம்ம வீட்டு வாசல்ல கான்ஸ்டபிள் வைண்ணா. ஏன் கடைக்குட்டியே நானே தெரியாம வந்துட்டேன் நின்றுட்டு இருக்கேன். நீ நானா கான்ஸ்டபிள் ரேஞ்சுக்கும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கேன். மாம்சே, நீ நைட்ல வர, ஆனா ஒருத்தர் பகல்ல வர தெரியுமா? எவ்வாம்பா ஐயோ யார் வரா பகல்ல? அதானே நீங்க எனக்கு முடிவு பண்ணிருக்கீங்களே ஒரு மாப்பிள்ள, அவர் தான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டாரு தெரியுமா? பகல்ல வராரு. அடியே இப்பைக்கறி சும்மா இருக்கா? சொன்னா தானே தெரியும். இந்த பாரு, ஒன்றும் தெரியாத மாம்சே நைட்ல வந்து நிக்குது. அதே மாதிரி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆவறது? இதுங்களெல்லாம் கண்டிச்சு வச்சாதான் உண்டு. அண்ணனுங்களா இருக்காங்களா, நம்ம சொல்லுவோம். மாம்சை வச்சுதான் நானே கதை ஓட்டிட்டு இருக்கேன். எங்க மாம்சம் மாதிரி இருக்கணும், எங்க மாம்சம் மாதிரி இருக்கணும்னு. கடைசியில இதோ பாரு, அவரு முன்னாடியே மாட்டிக்கிச்சு மாம்சம் வந்து. இனிமேல் நான் அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பேன்? அருள் அண்ணன் அப்படிதான் இருக்காரு, நான் அப்படிதான் இருப்பேன்னு இதுக்கப்புறம் சொல்லி இல்ல காமிப்பாரு நேர்ல பார்த்ததுனால. ஐஷுமா என்ன சொல்ற? அருள் மாட்டினது இப்ப மணி 12 ஆக போகுது. எப்படி இப்ப நேர்ல பாப்பான்? அதானா ஐஷு சின்ன மாப்பிள்ள எங்க? அதானே எவ்வளவு தைரியம். அப்ப அருள் மச்சான் கூட நீ துணைக்கு உன் தம்பியும் கூட்டு வந்தியா? கடைக்குட்டி அவன் எங்க இங்க வந்தான்? அவனே இருக்கு இப்ப கோத்துடுறான். அவர் ஒன்றும் இங்க வரல, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு. அங்க பாருங்க, காம்பவுண்ட் செவர்கிட்ட நின்று எட்டி எட்டி பாக்குறாரு. எட்டி எட்டி பாக்குறானா? ஐயோ பட்டர்ஃப்ளை மாட்டி விட்டுட்டா. சின்ன மச்சான் வாங்க உள்ள வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. கூச்சப்படுறாப்புல இரு, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். மாமா அச்சான் வாங்க. ஏன் காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கிறீங்க? தங்கச்சியை பார்க்கணும்னு வந்துட்டீங்க, காம்பவுண்டுக்குள்ள வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். வாங்க. ஐயா மாமா, நான் உங்க தங்கச்சியை பார்க்கலாம் வரல. இதோ பாருங்க பைக்ல இருக்கேன், நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. அதான் திடீர்னு நிலா அழகா இருந்துச்சா பார்க்கலான்னு. என்ன இது நீங்க உங்க கம்பெனில இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது எங்க வீட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த நிலா உங்க கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே மாப்ள? அப்படிதான் மாமா. சரி சரி சரி, காம்பவுண்டுக்குள்ள வந்து பாருங்க, நிலா இன்னும் அழகா தெரியும்னா வாங்க நிலாவை பார்த்துட்டு போலாம். ஆனாமாமா ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது மாப்ள. வாங்க வாங்க, இல்லைன்னா மற்ற மச்சாலாம் வெப்பனத்தோட இருக்காங்க. அதனால நான் தான் சிம்பிளா இருக்கேன், நான் கூப்பிடும்போதே வந்துருங்க. ஏன்டா தம்பி, சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளை எனக்கு தான், நான் அதுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தப்பவே அந்த பிள்ளைய நான் பார்க்க வந்து இப்போதான்டா மாட்டியிருக்கேன். நீ என்னடா 2 நாள்ல மாட்டிட்ட? அண்ணா நீங்க 90s கிட்ஸ், நான் 2K கிட்ஸ்ல, அதனால ஸ்பீட் அதிகமோ? ஆமாண்ணா. ஏய் மாப்பிளைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நிலா நல்லா பிரகாசமா தெரிஞ்சுதாமா, அதனாலதான் காம்பவுண்ட் கிட்ட நின்று பார்த்தாராமா. என்னன்னு கேளுங்க. புரிஞ்சு தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்ணி வச்சீங்கன்னு தெரியலையே. பகல்ல தைரியமா வந்திருக்கீங்கன்னா அப்ப தைரியமா இதை வேலை பார்த்திருக்கீங்க. என்ன வேலை பார்த்தீங்க? அண்ணா அது வந்து என்ன கிருஷ்ணா மாப்பிள்ள, என்ன பகல்லலாம் தங்கச்சி பக்கம் தைரியமா வீட்டுக்கு வரீங்களா? அதானே உள்ள வான்னா கூட வரமாட்டான். டே மகாவும் இல்ல வீட்டுல, பகல் இன்னைக்கு யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது பிளான் பண்ணி தானே தங்கச்சியை பார்க்க வந்திருக்கேன். அதானே 6 மாசம் ஆகட்டும், எங்க தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி தானேப்பா முடிவு பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு வந்தேன்? வீட்டுல இனிமேல் வைஷு சொல்ற மாதிரி ஒரு போலீஸ பந்தோபஸ்துக்கு போட்டாதான் சரி வரும். மாட்டி விட்டுட்டு மொட்டை கண்ணி எப்படி நிக்கிறா பாரு. என்னப்பா
ஏன் மாமா அதை பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பொண்ணு எங்களுக்கு தானே. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசி பழகிறதுல என்ன தப்பு? பாடுறா. அப்படி கேளுடா தம்பி, கேட்க தெரியாம தான் நான் நிக்கிறேன். இதோ பாரு, இவனுங்க பேசுறது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா இதோ பகல்ல பார்க்க வந்தத இவ்வளவு நேரம் சொல்லாம இப்போ ஒன்னு கோத்துட்டு இருக்கு பாரு அந்த முட்டைக்கண்ணு. அதை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாகுது. இதோ ஒண்ணுமே தெரியாது போன மாதிரி ஒண்ணு நின்றுட்டு இருக்கு பாரு ஆளு. அதை பார்த்தாலும் கடுப்பாகுதுடா. 2 வாயை திறந்து பேசுதா பத்தியா? நம்ம 2 பேரும் அக்யூஸ்ட் மாதிரி நிக்க வச்சிருக்கு. ஏய் வைஷு, அப்படி நான் என்ன உங்ககிட்ட இப்ப பேசிட்டேன் அப்படியே உங்க அண்ணன்ட்ட கொத்துடுறேன்? என்ன மாப்பிள்ள, நாங்க இருக்கும்போதே சவுண்ட்லாம் அதிகமா வருதே. அதானே சத்தம் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கே. இப்படிலாம் சவுண்டா பேசினா வேலைக்கு ஆகாது மச்சான். அப்ப தங்கச்சி வேகமா பேசி கஷ்டப்படுத்துவியோ? திரும்பி ஒரு வாட்டி இந்த மேரேஜ் முடிவு பண்ணதை பத்தி யோசிக்கணும் போலயா? சும்மா எதுக்குடா வந்தாரு? வைஷு சொல்லு வைஷு, தைரியமா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அண்ணனுங்க இருக்கோம்ல, சொல்லு எதுக்கு வந்தாரு மாப்பிள்ள? அது சின்ன மாப்பிள்ள பகல்ல. ஏய் தம்பி, என்னடா பண்ணி வச்ச? சொல்லுமா, எது வந்தாலும் பாத்துக்கலாம். பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே. ஐஷு சொல்லு. சும்மா தானே வந்தார், பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். வேற எதுவும் இல்லை. ஆனால் வரக்கூடாதுல்ல, நீங்கள் சொல்லி வைங்க. 6 மாதம் இருக்குல்ல, தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வைங்க. போடி. நான் என்ன பண்ணீங்க? ஐயோ அண்ணி, நான் எதுவுமே பண்ணல, நீங்க வேற. ஏய் பார்க்க பாவமா இருக்கு, பஞ்சாயத்து முடிச்சு விடுங்க. இனிமேல் யாரும் நைட்லி வரக்கூடாது பகலி வரக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாயத்து சுமூகமா முடிங்க. என்னதான் இருந்தாலும் வருங்காலத்துல நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிளைங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ பஞ்சாயத்தை முடிக்கிறோம். சின்ன மாப்பிள்ள நீ ரொம்ப அட்வான்டேஜா போற. அருள் மாப்பிள்ளையாச்சு இப்பதான் வராரு, அதனால நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. ஆமா மச்சான், கம்முன்னு இருக்கணும்னா தங்கச்சி மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்க்க கூடாதுன்னு. அவ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கச்சி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வரக்கூடாதுன்னா. ஆவி பயலுங்க பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. நீ வாடா கிருஷ்ணா, நம்ம போலாம். ஓ வரல மச்சான், நாங்க தான் பஞ்சாயத்து பண்றோம்ல, நீ நம்ம அதிகமா போலாங்கிற. போங்கடா, நீங்களாச்சும் உங்க தங்கச்சிங்களாச்சு உங்க தங்கச்சிங்களை நீங்களே வச்சுக்கோங்கடா. நானும் என் தம்பி வேற பொண்ணு பாத்துக்கிறோம். ஓ அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? டேய், நாங்க அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் பார்க்க வருவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா. வரல மச்சான், வாய் ஆகாது மச்சான். போங்கடா. டேய் டேய் தம்பி வாடா. என்னக்கா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் வைஷு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தியா? என்கிட்ட என்ன பேச போகிறேன்? நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி தான். செம்ம காமெடியாக இருந்துச்சுல்ல. நைட்டு ஃபுல்லாக சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியாக வந்துருச்சு தெரியுமாக்கா. காலையில் கூட அதை நினச்சி தான் சிரிச்சிட்டு இருக்கேன். நைட்டு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் உனக்கு கிருஷ்ணா ஃபோன் பண்ணாரா? இல்லைக்கா, ஃபோன் பண்ணல, போய் தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். மார்னிங் எதுவும் கால் பண்ணலையே. நானும் அவர் கால் பண்ணுறேன்னு தான் இருக்கேன். நல்லா கலாய்ச்சி விடணுன்னு. வைஷு அக்கா, உனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லி தான் ஆகணும். நானே சொல்லலை அப்படின்னா இது வேறு ஏதாவது பிரச்சனையில் போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்கு. புரியல, என்ன விஷயம்? இங்கே பாரு வைஷு, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஓப்பனாக தான் பேசணும். ஒரு சில விஷயம் ஓப்பனாக பேசினா தான் உனக்கும் புரியும். ஏன்னா நீ சின்ன பிள்ளைன்ற மாதிரியே நாங்கள் எல்லாரும் ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம். ஆனால் திடீர்னு உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணுவோன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. சரி, அதுக்கே இப்போ நீ ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறேன். வைஷு, நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சரி சொல்ல. நைட்டு மாம்ஸ் வந்துச்சுல்ல என்னை பார்க்கறதுக்கு? ஆமாக்கா, சரியான ஆளுன்னு மாம்ஸு. எப்படி வந்துச்சு? பாவம், நீ வேற தூங்கிட்டு இருந்த. எல்லாரும் பஞ்சாயத்தை கூட்டி ஒன்றை வேற எழுப்பி விட்டாங்க போல. நான் தூங்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் மொட்டை மாடியில் தான் நின்றுட்டு இருந்தேன். சொல்லப்போனால் மாம்ஸை வர சொன்னதே நான் தான். அக்கா, நீயா வர சொன்ன? உண்மையா? கிருஷ்ணா சீனியர் கூட கால் பண்ணும்போது சொன்னார், உங்கள் அக்கா மேலே நின்றுட்டுருக்காங்க, உங்கள் மாம்ஸு கீழே வந்து மாட்டிக்கிட்டாரு, உங்கள் அக்கா தான் வர சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் மீட் பண்ண பிளான் போட்டதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், அப்படிலாம் எங்கள் அக்காவும் மாம்ஸு இருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நான் அவரை தான் திட்டினேன். அப்படிலாம் இல்லை, நான் தான் வர சொன்னேன், அதனால தான் மாம்ஸ் வந்தார். உண்மையாவா? இங்கே பாரு வைஷு, இவ்வளோ நாள் மாம்ஸுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா மாம்ஸுக்கு ஒரு சில கமிட்மெண்ட் இருந்துச்சு. அதனால நாங்கள் 2 பேருமே லவ்ன்ற டாப்பிக்குள்ளே போகல. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் லவ்ன்ற டாப்பிக்குள்ளே போயிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாமாவோட எல்லா கமிட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதனால தான் மாமாவும் பொறுமையாக இருந்தார். இல்லைனா எல்லா பசங்களை மாதிரி என்னையும் லவ் பண்ணியிருப்பாரு தான். ஆனால் உனக்கு அப்படி இல்லை வைஷு, டேரெக்டாகவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தைலாம் எதுவும் பண்ணலை, ஓகேவா? பேசின ஃபஸ்ட்டு பேச்சிலே உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ 6 மாதத்தில் அதை ஃபிக்ஸும் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கிருஷ்ணாவுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. மாம்ஸுக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால தான் என்கிட்ட சரியாக பேசல, பழகலை. ஸோ இந்த பொண்ணை நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைக்க போகிறோன்னு தெரியல.
அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு தான் மாம்ஸ் கம்மன் இருந்ததே தவிர மற்றபடி மாம்ஸுக்கு என் மேலே விருப்பம் இருந்துச்சு, எனக்கும் விருப்பம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு சில கமிட்மெண்ட்டால தான் வெயிட் பண்ணோமே தவிர பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னெலாம் வெயிட் பண்ணல. சரி, நீ தானே நைட்டு வர சொன்ன. அண்ணனுங்கெல்லாம் கேட்கும்போது மாம்ஸ் சொல்லியிருக்கலாம்ல ஸ்ட்ராங்கா, நீயும் சொல்லியிருக்கலாம்ல. அண்ணனுங்க முன்னாடி நான் தான் வர சொன்னேன் மாமாவன் எப்படி சொல்ல முடியும் சொல்லு? அண்ணனுங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் விருப்பம் இல்லாமல் என் பர்மிஷன் இல்லாத மாம்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்னு. அண்ணனுங்களும் சும்மா கலாய்க்கணுன்றதுக்காக தான் கலாய்ச்சிருக்குதுங்க. அதே மாதிரி அருள் மாம்ஸை பற்றியும் அண்ணனுங்களுக்கு தெரியும். இவ்வளோ தூரம் வர ஆள் கிடையாது, நம்ம தங்கச்சி பர்மிஷன் கொடுக்காம நம்ம கேட்டு வாசலில் கூட மச்சான் மறிச்சிருக்க மாட்டாருன்னு அண்ணனுங்களுக்கு நல்லாவே தெரியும். மாமா நான் தான் வர சொன்னேன்னு என்னை காட்டி கொடுக்கல, நான் தான் மாமா வர சொன்னேன்னு நானும் ஒத்துக்கல. அந்த இடத்துட்ட உண்மையை சொன்னால் கரெக்டாக இருக்காதுன்னு மாமாவும் நாசுக்காக விட்டுட்டாரு, நானும் விட்டுட்டேன். அண்ணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு விட்டுருச்சுங்க. ஆனால் உன் விஷயம் அப்படி இல்லை வைஷு, சென்சிட்டிவான விஷயம். லூசுத்தனமா நேற்று வீட்டுக்கு வந்ததை வளரிட்டு இருக்க சொல்லு? அந்த பையனை தப்பான பையனா இல்லை தப்பாக தான் உங்ககிட்ட பேச போகிறானா? ஏதோ உன்னை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால அந்த பையன் சரி ஓகே பேசி பழகணும்னு ஆசைப்பட்றான். மற்றபடி உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், உன்னை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற பையன் அவன் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் போயிருக்கான், அவன் மனசில் என்ன தான் ஆசை இருந்தாலும் உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை உனக்கு லெசன் எடுக்கும்போதோ தப்பாக ஒரு பார்வை பார்த்துருப்பானா இல்லை தப்பாக தான் பேசியிருப்பானா? இப்போ நீ லீவில் இருக்க, அதனால சரி உங்ககிட்ட பேசலாமேன்னு பேசியிருப்பாரே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. இந்த மாதிரி 4 பேர் முன்னாடி பேசும்பொழுது அந்த மாதிரி சொல்லக்கூடாது வைஷுமா. அவர் மனசு கஷ்டப்பட்டிருக்கோம்ல, எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்க வந்திருப்பாரு, அதை நீ இப்படி மாட்டி விட்டுட்டேன்னும் போது அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும்ல. நீ கூட தான் மாம்சை மாட்டி விட்ட, அப்போ மாம்ஸுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும். ஐயோ வைஷு, நான் மாம்சை மாட்டி விட்டேன் அப்படின்னா மாம்ஸ் என்ன புரிஞ்சுக்கும், நான் மாம்சை புரிஞ்சுப்பேன். நாங்கள் 2 பேரும் அடுத்த டைம் பேசும்போது இதை காமெடியாக தான் பேசி சிரிச்சுப்போம். நான் தான் சொல்கிறேனே உன் விஷயம் அப்படி கிடையாது. கிருஷ்ணா 3rd person நம்ம வீட்டில் இப்போ தான் இன்ட்ரோ ஆகியிருக்காரு. நம்ம வீட்டில் பண்ணுற காமெடியும் அவருக்கு தெரியாது, நீயும் அவர்கிட்ட பேசி பழகந்தில்ல, அதனால் நீ இப்படி தானே அவருக்கு தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னதை அவர் தப்பாக எடுத்துகிட்டு இருப்பாரோன்னு எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. நீயும் நேற்று நைட்லேருந்து கால் பண்ணலங்கிற? ஆமாம், கால் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பையன்கிட்ட இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வளரிருப்ப. அதனால நேற்று நீ பண்ண சம்பவம் இன்னும் அவருக்கு வேறு மாதிரி புரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டார், பேசவும் ட்ரை பண்ண மாட்டார், உன்னை பார்க்கவும் வர மாட்டார். அக்கா புரியுதுடா, எனக்கு நீ சின்ன பொண்ணு, லீவை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற. இன்னும் நீ மெச்சூரிட்டி லெவலுக்கு வரல. என்னதான் எல்லாரையும் காமெடி பண்ணி பேசினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் உன் விஷயம்னு வரும்போது நீ இதில் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்டி. நேற்று நைட்டு தேவையில்லாமல் அந்த பையனை மாட்டி விட்டுருக்கக்கூடாது. அவர் வயசுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும்ல, ஸோ கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் பழகணும், அந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு. ஸோ அதை தான் அந்த பையன் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சொல்லிடு வைஷுமா, நான் வீட்டில் பேசுகிறேன். அப்படி இல்லை இப்போதைக்கு எனக்கு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா கூட சொல்லு, நான் பக்குவமாக கிருஷ்ணா கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அருள் மாம்ஸ் வேற, நம்ம வீட்டில் ஒரு ஆள், அதனால் மாம்ஸ் நம்மளை புரிஞ்சுக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம கேரக்டர்லாம் அதுக்கு தெரியும். கிருஷ்ணா அப்படி கிடையாது, திரும்பவும் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம கரெக்டாக தான் பேசி பழகணும் அவருக்கு புரிகிற வரைக்கும். இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. கால் பண்ணுறாரான்னு பாரு, கால் பண்ணால் நீ நார்மலாக பேசு, சாரின்னு சொல்லிவிடு. தெரியாமல் இந்த மாதிரி சொல்லிட்டேன், வாய் தவறி பேசிட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிவிடு. கல்யாணமும் காதலோ 2 பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, கால் பண்ணுறாரான்னு பாரு, பேசு. நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளு, தப்பு கிடையாது. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், என்னன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு, ஈவினிங் வந்து பேசுகிறேன். அதே மாதிரி அருள் மாம்சையும் கிருஷ்ணாவையும் ஒரே மாதிரி பார்க்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு விருப்பம் இல்லை, கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கிருஷ்ணா மேலே விருப்பம் இல்லை அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லிவிடு. தேவையில்லாமல் ஒரு பையனை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அவங்க அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக பொண்ணு கேட்க வந்தாருன்றதுன்னு தெரியும். ஸோ நம்ம ஃபேமிலி மூலயமா ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க, ஊதி பெருசாக்க தான் நினைப்பாங்க. நீ மெச்சூரிட்டியாக நடந்துப்பான்னு நினைக்கிறேன். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அந்த பையனை நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தி கடைசி டைமில் அந்த பையன் கஷ்டப்படுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பேசு வைஷு. உனக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு, கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கான மெச்சூரிட்டி லெவலுக்கு வா. எந்த விஷயத்த வெளியில் சொல்லணும், எந்த விஷயத்த பர்சனலாக வச்சுக்கணுன்றத நீ ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. என்ன சின்ன மாப்பிள்ள காலையிலேயே ஃபோன் கைமா உட்காந்துருக்கீங்க, லவ்ஸா? அப்படிலாம் இல்லை மாமா, சும்மா தான். ரொம்ப புலம்புறிய மாப்பிள்ள? அப்படிலாம் இல்லை மாமா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி புலம்பெல்லாம் வர சான்ஸ் இல்லை. என்னடா மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? அப்படிலாம் இல்லை மாமா. ஏன் மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு இதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனால் உன்னை தவிர நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொல்லு. சொல்லு மாப்பிள்ள, மாமா மாதிரி உங்ககிட்ட நான் பேசி பழகிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா பிரச்சனை? இப்போ என்னாச்சு மாப்பிளைக்கு? நல்லா தான் பேசுது அந்த பொண்ணு, ஆனால் காதல் கல்யாணம் அப்படின்னு நான் பேசும்பொழுது இப்போதைக்கு இதெல்லாம் பற்றி பேசாதீங்க, எனக்கு இப்போலாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது. என்னடா இப்படி சொல்ற? மாமா கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, மற்றபடி ஒரு லவ்ன்ற பட்சத்தில் எனக்கு லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு மேரேஜ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் 6 months சொல்லியிருக்காங்களே, அந்த 6 monthுமே நீங்கள் என்கிட்ட ரொம்பலாம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது.
நானும் ஏதோ விளையாட்டா சொல்கிறான்னு நினச்சிட்டு நல்லா தான் பேசினேன் மாமா. சரி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நம்ம பேசினா சரியாயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறன்ற மாதிரி போகிறா. காமெடிக்கு ஒரு சம்பவம் வேற பண்ணி விட்டா. இவர் வராரு என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி அவங்க அண்ணன்கள்ட்ட வேற சொல்லிட்டா. என்னடா அண்ணனுங்கள்ட்ட சொல்லிட்டாங்கிற? அவ்வளோ சின்ன பிள்ளையாதே? ஆமாம் மாமா, அவங்க வீட்டு கடைக்குட்டி இல்லை. ஸோ அதனால எல்லாரோட பாசம் அந்த மாதிரியே வளர்ந்துட்டா. கல்யாணம் காதல்ன்ற டாபிக்லாம் அவளுக்கு சுத்தமாக சரி வரல. நான் தான் அப்ரோச் பண்ணுறேன். அதனால அவன் அந்த மாதிரி பேசுகிறாளான்னு புரியல. இல்ல மாப்ள, நீ சொல்றது பார்த்தா அந்த பிள்ளை குழந்தை பிள்ளைத்தனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பேசுது. அதனால நீனும் கொஞ்சம் பொறுமையா இருடா. அதான் மாமா நானும் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் தேவையில்லாமல் அந்த பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளும் கொஞ்ச நாள் பொறுமையாக நம்ம வேலையை பார்ப்போம். அந்த பிள்ளையும் கொஞ்ச நாள் லீவை என்ஜாய் பண்ணட்டும். டிஸ்டர்ப் பண்ணாதன்னு தான் சொல்லுது. அதனால நானும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். தான் உனக்கு கரெக்ட்னு பட்டா அப்படியே செய் மாப்ள. இதுல என்ன இருக்கு? என்னைக்கு இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற புள்ள உன்னை புரிஞ்சுக்காமலாம் போயிட போகுது. அது கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதானே. அந்த டைமை கொடு. சரி மாமா, அப்போ கேப் விடுறது கரெக்டாக தான் இருக்குன்றேன். நீ சொல்ற கேரக்டர்ல இருக்கிற பொண்ணுக்கு கேப் விட்டா தான் கரெக்டா இருக்கும். கேப் விட்டு பாரு, பாத்துக்கலாம். சரி மாமா. சரி மாப்ள, இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விஷயமா ஒரு ஆளை போய் உங்க அப்பா பார்க்க சொன்னாரு. நானும் போய் அவரை பார்த்துட்டு நேரம் பில்டிங்க்கு வந்துடுறேன். நீ வந்துருவல்ல? வந்துருவோம் மாமா. நீ பார்த்துட்டு அப்படியே வந்துரு, நானும் இப்போ கிளம்பிடுவேன். உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் மேகம் சிலிர்க்குதம்மா. நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துடிக்குதம்மா. மனித ஜாதியின் பசி